எங்க ஒருத்தனை ரொம்ப உயரமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல முகத்தை மறைச்சிட்டு நிக்க வச்சிருக்காங்க. அவனை சுத்தி 3 சுவர்களும் ஒரு சேஃப் ஜோனும் இருக்கும். அவன் தப்பான டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணிட்டான்னா சோத்துல அடிச்சு கீழே விழுந்து செத்து போயிருவான். அதே நேரத்துல சேஃப் ஜோனை கரெக்டா கெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணான்னா அவனுக்கு 100 மில்லியன் என்ன ரிவார்டா கொடுப்பாங்க. அப்ப கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிளைண்ட் ஃபோல்ட கலட்டிட்டு சுத்தி இருக்க எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அவனுக்கு 10 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பிளைண்ட் ஃபோல்ட மறுபடியும் மாட்டினவங்க பிளாட்ஃபார்ம சுத்தி விட்டுட்டு கேம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அவன் இங்க தனியா இருக்க மாட்டான். ஒவ்வொரு வாளுக்கு பின்னாடியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸ்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த வாளுக்கு பின்னாடி இருக்கவங்க அவனை ஏமாத்தி ஜம்ப் பண்ண வச்சு சாகடிச்சிட்டா அந்த பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு போயிடும். அதே நேரத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறதுக்கு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. சோ அவன் வேகமா மொத டைரக்ஷன்ல இருக்கவன்ட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த டைரக்ஷன்ல அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் இருப்பான். ஆனா சோருக்கு பின்னாடி இருந்துகிட்டே அவன் யூஜிய ஜம்ப் பண்ண சொல்றான். ஃபார்ச்சுனேட்லி யூஜி அவனை முழுசா நம்பாம அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கிளாஸ்ல இருக்க ஃப்ரேம் நம்பரை கேட்கிறான். உடனே அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் முழிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது கேம் நடத்துறவங்க ஏஐ வச்சு அவனை ஏமாத்திட்டு இருப்பாங்க. சோ அடுத்த செகண்ட் யூஜி 2வது டைரக்ஷனுக்கு மூவ் ஆயிடுறான். அந்த டைரக்ஷன்ல அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட நிக்க வச்சிருப்பாங்க. இந்த டைம் உண்மையாவே அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான் இருப்பான். இருந்தாலும் அவன் யூஜிய ஜம்ப் பண்ண வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவன் யூஜிக்கே தெரியாம அவன் மேல வன்மத்துல இருந்திருப்பான். ஆனா யூஜி அவனையும் முழுசா நம்பாம அவன் ஷூ எதை பார்த்து இருக்குன்னு கேட்க சோவருக்கு பின்னாடி இருந்தவனும் யோசிக்காம அது சேஃப் ஜோனை பார்த்து தான் இருக்குன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது யூஜி ரொம்ப உஷாரா அவன் ஷூ லேஸ கலட்டி விட்டுட்டு தான் அந்த கேள்வியவே கேட்டிருப்பான். ஏன்னா சேஃப் ஜோன்ல இருக்கவங்களாலதான் அவன் கால் வரைக்கும் பார்க்க முடியும். அவன் உண்மையாவே அவன் காலை பார்த்திருந்தா ஷூலேஸ் கரண்ட் இருக்கத ரிமைண்ட் பண்ணிருப்பான். சோ அவன் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டவன் அடுத்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆனா இங்க அவன் எனிமிய நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த டைம் ஷூலேஸ வச்சு ஏமாத்த முடியாது. சோ பிளைட் ஸ்பாட்ல ஒரு காயினை வச்சு அதோட வேல்யூ என்னன்னு கேக்குறான். உடனே அவன் காயின் கிளாட் அடிக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கப்ப கேம் நடத்துறவங்க ஒரு கண்ணாடியை கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்த நிமிஷமே அந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி காயினோட வேல்யூவை அவன் கரெக்டா சொல்லிடுறான். ஆனா யூஜி அவனை அப்பவும் நம்பாம மறுபடியும் 2 காயினை வச்சு கேட்க அவன் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறான். அதை கேட்டதுமே யூஜிக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா முதல் டைம் கிளாட் அடிக்குதுன்னு சொன்னவன் 2வது டைம் வேகமா ஆன்சர் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா அவனுக்கு யாரோ ஹெல்ப் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டவன் 3வதா ஒரு காயினை அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு அதோட வேல்யூவை கேட்கிறான். உடனே அவன் எனிமியும் ஆர்வ கோளாறுல கண்ணாடியை யூஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ண கேம் நடத்துறவங்க யூஜியோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவன் ஆன்சரை சொல்லிடுற அவனும் பொய் தான் சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்ட யூஜி வேகமா சேஃப் ஜோன்ல ஜம்ப் பண்ணி அந்த கேம்ல வின் பண்ணிடுறான்.